ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரவி. வெல்கம் பேக் டு த ரிவ்யூ சேனல். ஆக்சுவலி தமிழ் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு மீதோட ரிவ்யூ தான். ஆக்சுவலி வந்து ரீசனாக எனக்கு பேபி போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன டெலிவரி, எப்படி ஆச்சு, என்ன சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்றதையும், என்ன பேபி ஜென்டர் அப்படின்றதையும் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல வந்துட்டு நெறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேபி பொறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ற வீடியோ வந்துட்டு எதுவுமே நான் வந்து ரிவ்யூ குடுக்கவே இல்ல. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் சரி, யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டும் சரி, நான் ரிவ்யூ குடுக்கவே இல்ல. சரி ஓகே குடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு நெறைய நியூ பார்ன் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆ எப்படிலாம் நமக்கு ஆக்சுவலி பேபி பொறக்கும்போது நெறையவே ஆக்சுவலி செலவு வந்து நெறையவே இருக்கும். பேபிக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எப்படி வாங்குறது, குவாலிட்டியா எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து மீஷோவா எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ மீஷோல நெறைய ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாவே கிடைக்குது. ஸோ அதனால தான் நானுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குறைஞ்ச ரேட்ல கொஞ்சம் தரமா இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீடிங் ப்ரா. ஃபீடிங் ப்ரா வந்துட்டு நான் சைட்ல வந்துட்டு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து ஓப்பன் இருக்கு. மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபீடிங் டாப்லாம் எப்படி இருக்கும்? ஜிப் வச்சு. ஸோ அது மாரி இல்லாம இது வந்து ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். 3 வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து ₹192 கிடைச்சது. 32ல இருந்து எல்லா சைஸுமே இது வந்து அவைலபிளா இருக்கு. 3 கலர் இருக்கு. இதோட குவாலிட்டி கேட்டீங்கன்னா, பாலி காட்டன் தான் இருக்கு. நாட் பியூர் காட்டன், பாலி காட்டன். பட் வியர் பண்ணும்போது அவ்வளவா தெரியல. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஈவன் ஆஃப் குடுத்துருக்காங்க. இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, இது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம ஃபீடிங் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட குவாலிட்டி நான் மீஷோன்னு கொடுக்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் இருக்கு, ஐக்யூ 4 ஸ்டார். ஆக்சுவலி இது நல்லாவே இருக்கு. 192ன்றது கம்மியான ப்ரைஸ் தான். கம்மியான ப்ரைஸுக்கு 3 ப்ராடக்ட் வந்துட்டு மல்டி கலர்ல கிடைக்குது. ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூல இது நல்லா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க வந்துட்டு நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி உண்டாவே சொல்லியிருக்கேன். ஃபீடிங் டாப் வாங்க போறோம். ஃபீடிங் டாப் வந்துட்டு மீஷோல வந்து நெறையவே அவைலபிளா இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேயான் மெட்டீரியல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து பாட்டம்லாம் வியர் கிடையாது. இது வந்து எஸ் சைஸ்லேருந்தே அவைலபிளா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்டட் டாப்பு, ரவுண்ட் நெக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹420. இதுல வந்து 2 கலர்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. இது வந்து பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ. ஆக்சுவலி நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ வியர் பண்ணதால தான் எனக்கு வந்துட்டு இது வந்து ஃபுல்லா காமிக்கிறேன். பட் சைட்ல வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு. டெலிவரி டைம்ல இருந்து இப்போ எனக்கு 4th மந்த் ஆகுது. 3rd மந்த் வரைக்குமே 3 மந்த் வரைக்குமே நான் எங்கேயாவது வெளியே போறேன் அப்படின்னா இந்த டாப் தான் நான் வியர் பண்ணிட்டு போவேன். ஸோ ஸ்கை ப்ளூ ஒன்று இருக்கு. ஆக்சுவலி அது துவைக்க வாஷிங்க்கு போட்டிருக்கேன். ஸோ நான் இதை விட காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி குவாலிட்டி வைஸ் இது ஓகே தான். ₹400 இது வந்துட்டு ஒர்த்து தான். இதோட குவாலிட்டிக்கு நான் வந்துட்டு மீஷோ கொடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 5 ஸ்டார். ஸோ இங்கேயும் இது நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கு. வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுவாவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஐ கிவ் 5 ஸ்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹159க்கு நான் வந்து பேபியோடைய யூரின் மேட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரீயூசபிள் அண்ட் வாஷபிள். காட்டன்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இதுவும் காட்டன் மாதிரி தெரியல. ஆக்சுவலி வந்து கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆரஞ்ச், பிங்க் அண்ட் ப்ளூ ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கு. 3 மந்த் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த கிட்ட. ஸோ நல்லா இருக்கு. பேபிக்கு வந்து இதை டெய்லியுமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படின்னா நம்ம பெட்ல வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே போகாம இருக்கிறதாங்க. இது மேட் ஆக்ட் இது ட்ரை ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூரின் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை யூரின் மேட்டை தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது 3 குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இது 3 வந்து மீஷோல அவைலபிளா இருக்கு. ஸோ லிங்க் நான் கொடுப்பேன். பட் இந்த 3 நல்லா இருக்கு. வாங்கி வந்து 3 மந்த் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருக்கு. இதுக்கு வந்துட்டு மீஷோக்கு நான் கொடுக்கிறது 5 ஸ்டார் இருக்கு. ஐ கிவ் 5 ஸ்டார். ஆக்சுவலி இதோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு. குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஸோ 3 மந்த்துக்கு ஆகியுமே வந்துட்டு இது எந்த ஒரு டேமேஜும் ஆகல. நல்லா இருக்கு. நான் 3 மந்த்ஸ் கண்டினியூ யூஸ் பண்ணி தான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இது வேணுன்றவங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேபியோட பிளாங்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹168 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா எல்லோ, ஸ்கை ப்ளூ அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு இதுல தம்பி வந்து 2 டைம்ஸ் மோஷன் போனதால அத வந்து பிரஷ் வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த கிளாத் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ நீங்க நார்மலா வந்துட்டு லைட்டா அந்த சோப் வச்சு வாஷ் பண்ணா கண்டிப்பா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனலா இது ஒண்ணு மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. வாங்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அவ்வளவா நான் போட்டு போட்டு துவைச்சு எடுத்ததுனால இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அவ்வளவா இதுவா இல்ல. பிளாங்கெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ தம்பிக்கு வந்து பிளாங்கெட்ஸ் ஆல்ரெடி பேம்பர்ஸ் வியர் பண்ணாம போகும்போது ஸோ 2 பிளாங்கெட்ஸ் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா இருக்கு. ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆகி இது ஒர்த் தான் சொல்லுவேன். 2 ப்ராடக்ட் நான் டோட்டலா நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை வச்சிருக்கேன் நான். வேணும் பண்ணிக்கோங்க. இதோட குவாலிட்டி மீஷோக்கு நான் கொடுக்குறது 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 3 ஸ்டார். 3 ஸ்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அது நான் பிரஷ் போட்டது கிழிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அதனால 3 ஸ்டார் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேபிக்கு வந்து கிளாத் டைப்ல வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி காட்டன் தான் போட்டிருந்தாங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்செக்ட் பண்ற அந்த இது மட்டும் பேட் மட்டும் வந்துட்டு காட்டன்ல வந்துருந்துச்சு. பியூர் காட்டன் ஒயிட் கலர்ல ஸ்லீவ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. 237க்கு 3 கலர்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வயலட் ஒன்று, வயலட் அண்ட் தென் ரெட். ஸோ அந்த மாதிரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஒன்று மட்டும் தான் தெரிவிச்சிருக்கேன். ஒரு தம்பிக்கு வந்து வியர் பண்ணி பார்த்தேன். சைஸ் வந்து இது பெருசா இருக்கு. ஆக்சுவலி வந்து 6 மந்த்துக்கு மேல யூஸ் பண்ற மாதிரியும் அட்லீஸ்ட் தான் 8 மந்த்துக்கு மேல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்றதால நான் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. இதோட இந்த கலர்ஸ் வந்து நான் இது மட்டுமே இந்த ஸ்கை ப்ளூ கலர்ஸ் மட்டுமே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் காட்டனை கொடுத்து வெளியே வந்துட்டு பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் அது வந்து சொல்லியிருந்தாங்க. இதோட ரேட்டுக்கு ஓகே தான். இது வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ நம்ம இதை மட்டும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே சேம் சேம் மட்டுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி வியர் பண்ற மாதிரி இருக்கும். இதோட குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மீஷோக்கு 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 4 ஸ்டார். பிகாஸ் என்னை ஏமாத்துறதுக்கு இது வந்து காட்டன் சொல்லிட்டு மேல வந்து பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஐ கிவ் 4 ஸ்டார். இது வேற பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 6 மந்த்துக்கு முன்னாடி அப்படின்னா வேணாம். 6 மந்த்துக்கு மேல இருக்கும்போது நல்லா இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தம்பிக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்காக ஒரு நல்ல கிளாத் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர் ஃபேப்ரிக்ல இது வந்து கிடைச்சிச்சு ஒயிட் அண்ட் கலர்ல. நிறைய பேர் வந்து ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளும் வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 156 தான் இருந்துச்சு. சரி ஓகே வாங்கி பார்ப்போம் நல்லா நல்லா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் தம்பிக்கு வந்து தம்பிக்கு இது வரைக்கும் பேபி ஃபோட்டோ ஷூட் பண்ணல. ஆக்சுவலி இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோட்டோ எடுத்து சைடில் வந்து கொடுக்குறேன். நிஜமாவே இது குவாலிட்டி செம்மையாவே இருந்துச்சு. இது பார்த்த உடனே தம்பிக்கு உடனே ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. தம்பி வந்து கொஞ்சம் எனி டைம் கத்திட்டே இருக்கிறதுனால அவனை வந்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியல. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் தான் இதை வாங்கியிருந்தேன். நல்லது இந்த கை வச்சு சாஃப்டா அப்படி இருக்கு விட்டா நம்மளே இருந்து படுத்துக்கலாம் முடியுது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 156 இதோட குவாலிட்டி நான் மீஷோக்கு 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 5 ஸ்டார். ஆக்சுவலி என்ன சொன்னாங்களோ அதான் சொன்னாங்க. இது வந்து பாலிஸ்டர் தான் இருக்கு. ஆனா குவாலிட்டி வைஸ் இது நல்லா இருக்கு. பாலிஸ்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க பாலிஸ்டரே கொடுத்துருக்காங்க. எனக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு மேல இருக்கு பேபி அப்படின்னா கண்டிப்பா இது வேணாம். ஏன்னா இது சைஸ் வந்து பத்தாது. 6 மந்த்துக்குள்ள பண்றாங்க. அதாவது நியூ பார்ன் பேபிக்கு போட்டோஷூட் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா இது வந்து யூஸ் ஆகும். ரொம்பவே ஸோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். வாங்கி வச்சுமே இன்ன வரைக்கும் என்னால போட்டோ எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி நீங்க யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோடைய வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் 3 ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது லாஸ்ட் வந்து கொஞ்சம் நான் பீஸ் தான் அவைலபிளா இருக்கு. இது வந்து என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா பேபியோ பேபியோ ஓகே பேபி வெயிட் டவல் எனக்கு கொடுத்துருக்கும் போது ஆலிவேரா ஃபிளேவர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மெல் வந்து எப்படி வந்துட்டு துளசியுடைய ஸ்மெல் தான் எனக்கு வருது. ஆனா இது வந்து எப்படி சொல்றது ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகாம ரொம்ப மைல்டா ரொம்பவே நல்லா இருக்கு. டிஷ்யூவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரே நல்லா இருந்துச்சு. இதுதான் 3வது பாக்கெட் காலி பண்ண போறேன். இது நான் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்ல 72 பேப்பர்ஸ் இருந்துச்சு. 72 பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கும்போது 192 வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட ரேட் எவ்வளவு தெரியல. நான் சைட்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இது ஏதாவது கொஞ்சம் ரேட் கம்மியா வாங்கணும் அப்படின்றவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குவாலிட்டியும் நல்லா இருந்தது. சரி நான் பார்த்து ரிவ்யூ பார்த்து தான் இதை நான் வாங்கினேனே. இதை இப்போ நான் காலி பண்ண பிறகுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் தான் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் போடணும்.
நாவல் பிரீமியம் டிஷ்யூஸ். ஸோ அதுல இருந்து வாங்கிட்டு டெபியூ. ஸோ இதோட ப்ராடக்ட் ஆக்சுவலி நான் கொடுக்க போற ரேட்டிங் கேட்டீங்கன்னா மீஷோக்கு 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 4 ஸ்டார். பிகாஸ் அவங்க வந்து ஆலிவேரா ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இது வந்து துளசி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்தது. ஸோ அதனால வந்து நான் ஐ கிவ் 4 ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபி பில்லோ. பேபி பில்லோ வந்துட்டு நான் 102க்கு இந்த பிங்க் கலர்ல வாங்கி இந்த மீஷோல காமிச்சிருந்தாங்க. இது வாங்கும்போது பாத்தீங்கன்னா 50 தான் இருந்தது. தம்பிக்கு இப்போ வரைக்கும் பார்த்தது 4 மந்த் இருக்கான். சரி 4 மந்த் பார்த்தது. இது சென்டர்ல பாத்தீங்கன்னா வந்து கடுகு விதைகள் கொடுத்துருக்காங்க, மஸ்டர்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு ஆக்சுவலா தெரியல. இது வந்து 6 மந்த்துக்கு மேல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. 6 மந்த்ஸ்க்குள்ள மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 102. இது வந்து உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உள்ள வந்து காட்டன் கிளாத் கொடுத்துருக்காங்க. மேல வந்துட்டு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இது வந்து வெல்வெட் ஃபேப்ரிக் தான். ஸோ நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. எனக்கு வந்து வரும்போது இந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன். குவாலிட்டி வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் வந்து வெளியே வந்து தையல் போட்ட மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சரி நல்லா இருக்கு, 102 உனக்கு எவன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னதால சரி நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி நான் ரிட்டர்ன் பண்ணிருப்பேன். ஆனா இது நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் நிஜமாவே நல்லா இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்லிக்கிறேன், 6 மந்த்துக்கு முன்னாடி இருந்தா மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. 6 மந்த்துக்கு மேல இருக்கும் கண்டிப்பா இதை வாங்க வேணாம். கண்டிப்பா வந்து ஹெட் வந்து இதை பத்தாது ஒரு நாள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 190 வந்து பேபியோட பெட். நான் நிறைய வந்துட்டு அவனுக்கு காட்டன் வச்சு யூஸ் பண்றது, சாரி வச்சு யூஸ் பண்றது, பெட் எங்களோட பெட்ஷீட்ஸ் தான் வச்சு யூஸ் பண்றதுனால அவனுக்கு வந்து நிறையவே அது யூரின் பாஸ் பண்றான். அது மேட்டே வச்சு அவன் கூட தம்பிக்கும் படுக்கிறதுக்கு தனியா எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் வந்து பெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து 194க்கு அவைலபிளா இருந்துச்சு. 5 பெட்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. ஆக்சுவலி காட்டன் ப்ரூவர், ஸோ காட்டன்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். இது காட்டன் கிடையாது, இந்த பாலிஸ்டரை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. ஸோ இருந்தாலும் 194 அப்படிங்கும் போது நம்ம 200 போட்டாலுமே கூட ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து 40 ருபீஸ் அப்படின்னா தான் வந்துட்டு 5 மேட்ச் கிடைக்கும். ஸோ 40 ருபீஸ்க்கு இவ்வளோ செய்ய மாட்டாங்க போயிட்டு தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணல. இதனாலதான் வந்துட்டு நான் வச்சிருக்கேன் இந்த ப்ராடக்ட. தம்பிக்கு தான் நான் இப்போ வரைக்குமே இதை பார்த்துட்டு தான் இருக்கு. கரெக்டா ப்ராடக்ட் சரி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. வாங்கி எனக்கு இதுல பிடிச்சது இந்த இதுதான் வந்து நான் சாட் ஜிபிடில வந்து தம்பியோட போட்டோ வந்து ஒரு வாட்டி போடும்போது இந்த இது போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ரியல் ஃபுட்டா வந்து இருந்துச்சு. த்ரீ வந்து பிங்க், இது வந்து ஒரு ஃபேவரட். இது வந்து பாத்தீங்கன்னா அழகா யானை எல்லாம் கொடுத்து அழகா கொடுத்துருக்காங்க. நான் கால் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா அது வந்து இந்த டிசைன் தான். எனக்கு தெரியல, இந்த டிசைன் ஆக்சுவலி பிடிக்கவே இல்லை. ஸோ இது வந்துட்டு 5 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நியூ பார்ன் பேபி மேட்ரஸ் போட்டீங்கன்னாவே அது வந்து கிடைக்கும். இது காட்டன் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு பாலிஸ்டர் கொடுத்தால மட்டும் தான் நான் வந்து மீது வந்து ஐயோ 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. ஆனா பாலிஸ்டர்ல எனக்கு ஏன்னா பாலிஸ்டர்னா வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா காட்டன்னா குழந்தைக்கு வந்துட்டு ஹீட் ஆகாம இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா அது வந்து காட்டன்ல வராம பாலிஸ்டர்ல வந்து இருந்துச்சு. ஸோ அதனால ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக அதை வச்சுக்கிட்டேன். ஸோ வேணுங்க கண்டிப்பா அதை பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. இதை தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். தம்பிக்கு 4 மந்த்ஸ் ஆகுது. 4 மந்த்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய வாட்டி அதில் யூரின் பாஸ் பண்ணியிருக்கான், மோஷன் பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ எதுவும் ஆனாலும் பிள்ளைங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இது பேக் சைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தான் வருது. ஃபுல்லாவே ஒயிட்ல தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். முன்னாடி ஃபுல்லா வைக்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ ஒயிட்ல தான் கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு 163 ருபீஸ்க்கு வந்து பேபி காம்போல வந்து 6 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த் கம்ப்ளீட் ஆகுறதுனால ஸோ நமக்கு வந்து சைட்ல பல்லெல்லாம் வந்து ஊருன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டதை எடுத்து கடிக்க விடாம சிலிக்கான்ல ப்ராடக்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாத்தீங்கன்னா வந்து 6 ப்ராடக்ட் வந்து 640 ஆர்டர் பண்ணுங்க. ஸோ வந்து ஃப்ரூட் மெத்தடா, ஸோ இதுல வந்து ஃப்ரூட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட் மெத்தட் வந்து அழகா உள்ள வந்து ஃப்ரூட் வச்சு குழந்தைகள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்படியே இப்படியே வாங்கினேன். செக் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா ஸோ ஒன்னா ஆஃபர்ல கிடைக்கும்போது வாங்கிக்கலாம் தான் எல்லாரும் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில். ஸோ எனக்கு வந்துட்டு ஏன்னு தெரியல, இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப சாஃப்டா ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன், செம்மையா ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம ஏதாவது குழந்தைக்கு வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு போறோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு
இது என்ன பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு இந்த நாக்குலலாம் கொஞ்சம் போயிட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஃபிங்கர் பிரஷ் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபீல் வந்துட்டு ஓகே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாரி சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டாக்டர் சொன்னது என்னன்னா, அந்த சிலிக்கான் கூட சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்க வந்து கண்டதைட்டு கடிக்கும்போது, ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் தம்பிக்கு போகுது. இவ்வளோ தூரம் ஃபுல்லா போகவே இல்ல. இது கூட வந்து பக்கத்துலயே ஆள் இருக்கணும். அ இல்ல அப்படின்னா, இவங்க எந்த சைடுல தப்பு எது உள்ள விடுவாங்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அதனால பக்கத்துலயே எங்க வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் கூட குடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஊட்ட போறோம் அப்படின்னா, சிலிக்கான்ல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. தெரியல. குழந்தைக்கு நீடிக்காம குத்தாம இருக்கு இல்லையா? ஸோ சிலிக்கான் எப்பவுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, க்யூ ஷேப்ல டீதர் குடுத்துருக்காங்க. க்யூ ஷேப்னா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் குழந்தைக்கு. ஸோ அத வச்சு கடிக்கும்போது குழந்தைக்கு வந்து வெளியில வலி இருக்கும் இல்லையா? ஸோ ரிலீஃப் ஆகும். இது வந்து மொத்தமாவே வந்துட்டு 163 ரூபீஸ்க்கு அவைலபிளா இருந்துச்சா, ஸோ நம்ம குடுக்குற ஷிப்மெண்ட் வந்து கம்பல்சரி குடுத்தாகணும் இல்லையா? ஸோ நம்ம இப்பயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அத வாங்கிட்டேன். இது எல்லாமே வந்துட்டு ஆஃபர்ல கிடைச்சது. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மீஷோக்கு எந்த ப்ராடக்ட்டும் நான் கொடுக்குறது 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 5 ஸ்டார். டோட்டலி நல்லா இருந்துச்சு. டோட்டலி ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிலிக்கான்ல பிரஷ் வாங்கியிருந்தேன். ஸ்டார்டிங்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் வந்து தம்பி வந்து ரொம்பவே அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பால் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. ஸோ குழந்தைக்கு பால் கிடைக்காம தான் அழுறானோ அப்படின்ற ஒரு டவுட்ல வந்துட்டு அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 323 ரூபீஸ்க்கு சிலிக்கான்ல பிரஷ் பம்ப் கிடைக்குது. ஸோ வந்துட்டு இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸுக்கு ஏத்த மாரி வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் சைஸ்க்கு ஏத்த மாரி வாங்கவே இல்ல. இது நான் கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ல தான் வாங்கியிருக்கேன். இந்த சைடுல வந்து ஒரு ரப்பர் ஸோ இத ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது இந்த சைடுல இங்க வச்சு நம்ம பம்ப் பண்ணும்போது, ஸோ இத இங்க வச்சுட்டு இப்படி அழுத்தணும். ஸோ இப்படி பம்ப் பண்ணும்போது கீழ பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு பாட்டில் குடுப்பாங்க. பெரிய பாட்டில், சின்ன பாட்டில் குடுத்துருந்தாங்க. ஸோ இத கனெக்ட் பண்ணி அழகா வந்து பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். 320 ரூபீஸ்க்கு நம்ம வாங்கலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யோசிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து நம்ம பால் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதோட கம்மியா எங்க கிடைக்கும். சரி வாங்கிக்கலாம்ன்றதுக்காக தான் வாங்குனேன். ஓகே. எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வரல. ஸோ நல்லா இருந்துச்சு. கூட சரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து டோட்டலா வந்துட்டு ஃபுல்லாவே நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த ரிவ்யூ நான் குடுத்துருக்கேன். எதையும் வந்து யூஸ் பண்ணாமலாம் இல்ல. ஃபோட்டோஷூட் பண்றது அத மட்டும் நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி குவாலிட்டி நல்லா இருக்கு. அதையும் நான் உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீஷோட குவாலிட்டிக்கு நான் குடுக்கிறது 5 ஸ்டாருக்கு ஐ கிவ் 4 ஸ்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த அதுல வந்துட்டு ரப்பர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து தம்பிக்கு போட்ட ஒரு 2 டேஸ்ல வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக மட்டும் ஒரு போஸ்டர். ஆக்சுவலி இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இப்போதைக்கு குடுத்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் குடுக்குறேன். ஸோ வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் காய்ஸ். பாய்.